இப்போ நிலத்தடி நீர் இருக்கு இல்லையா? அதுல வந்து இப்போ உரங்கள் பயன்படுத்துறது, அதே மாரி கால்நடைகள் கழிவுகள வந்து உரங்களாக பயன்படுத்துறதுனால, நிலத்தடி நீர்ல வந்து நைட்ரேட்டோட அளவு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியால இருக்கக்கூடிய ஒரு 4 மாநிலங்கள்ல அந்த நைட்ரேட்டோட அளவு அதிகரிச்சிருக்கு. இது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உடல் நலனுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. உலக சுகாதார நிறுவனத்துடைய வரையறையின்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நிலத்தடி நீர்ல எவ்வளோ அளவுக்கு நைட்ரேட் இருக்கலாம் அப்படின்னா, 45 மில்லிகிராம் வரைக்கும் நைட்ரேட் மாசுபாடு இருக்கலாம். அதுக்கு கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து பாதிப்படையும். அதனால குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. அதாவது என்னென்ன பாதிப்புகள் இப்ப அதிகமா ஏற்படும் இந்த நைட்ரேட் வந்து நிலத்தடி நீர்ல கலக்கறனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள்ட்ட பார்த்தீங்கன்னா, தோலோட கலர் வந்து மாறும். தோல் வந்து நீல நிறத்துல மாறும். ப்ளூ பேபி சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. தோல் வந்து குழந்தைகளோட தோல் வந்து நீல நிறத்த மாறுறது வந்து என்ன சொல்லுவோம்? ப்ளூ பேபி சிண்ட்ரோம் சொல்றோம். இந்த மாரியான ஒரு தோல் நோய்கள் வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும். நெக்ஸ்ட் இப்போ இது நைட்ரேட் மாசுபாடு அதிகரிக்கிறனால. யுரேனியம் மாசுபாடு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீர்ல அதிகரிக்கிறதுனால சிறுநீரக பாதிப்பை அது ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த 45 மில்லிகிராம்க்கு குறைவாக நிலத்தடி நீர்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள்னா, உத்தரப்பிரதேசம், கேரளா, ஜார்க்கண்ட், பீகார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கு. இந்த நைட்ரேட் மாசுபாடு. பாதுகாப்பான அளவுல வந்து எந்த மாநிலங்கள்ல இருக்கு நைட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், கோவா, மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து ஆகிய மாநிலங்கள்ல.